வணக்கம். மார்க்கெட் தொடர்ந்து 5 மாதங்களா இறங்கும் முகமாவே வந்துட்டு இருக்கு. இதுக்கு ரொம்ப முக்கியமான காரணங்களா எஃப்ஐஐ அண்ட் டிஐஐ உடைய முதலீடுகள தான் சொல்லுவோம். ஸோ இப்ப மார்க்கெட் சிறிய ஆதரவு, அதாவது கொஞ்சம் மேல ஏறினாலும் கம்மிங் டேஸ்ல எஃப்ஐஐ அண்ட் டிஐ இவங்க 2 பேருடைய ஆதிக்கம் எது அதிகம் இருக்க போகுது அப்படிங்கிறத நாம கொஞ்சம் அனாலிசிஸ் பண்ணலாம். ஒரு டேட்டா பாயிண்ட்ஸ் உடைய எஃப்ஐஐ உடைய ஆதிக்கம் அதிகமா இருந்திருக்கா, டிஐஐ உடைய ஆதிக்கம் அதிகமா இருந்திருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிட்டு இப்ப பிஇ ரேஷியோவை பொறுத்தும் நிஃப்டி எப்படி இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் செக் பண்ணி பார்ப்போம். இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல எஃப்ஐஐ அதிகமா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களா, டிஐ அதிகமா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத கடந்த 10 வருடங்களை வச்சு நாம கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த சார்ட்ல நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எஃப்ஐஐ உடைய முதலீடு பர்சன்டேஜ் கடந்த 10 வருடங்கள்ல 22.5% இருந்து 17.8% குறைஞ்சிட்டே வருது. அதாவது எஃப்ஐஐ உடைய இன்வெஸ்ட்மெண்ட்டோடைய அளவுகள் தொடர்ந்து குறைஞ்சிட்டே வருது. அதுவும் டிசம்பர் 2024 இருந்து அதுக்கப்புறமா வந்த மாதங்கள் எல்லாமே இன்னும் அவங்களோட முதலீடு சதவீதங்கள் குறையறதாவே சொல்லப்படுது. அவங்களுடைய முதலீடுகள் இருக்கு, பட் ப்ரீவியஸ் இயர்ஸை காட்டிலும் குறைவான முதலீடுகள் மட்டும்தான் இங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் மார்க்கெட் சரிவுக்கு ஒரு முக்கியமான காரணம் பார்க்கப்படுது. ஸோ இதே நம்ம டிஐ செக் பண்ணுவோம். டிஐ பாருங்க 10.3% இருந்து 17% அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பர்சன்டேஜ் தொடர்ந்து அதிகமாக தான் வந்துட்டு இருக்கு. ஸோ எஃப்ஐ தொடர்ந்து முதலீடு குறைச்சிட்டு வராங்க, டிஐ தொடர்ந்து அதிகமாகிட்டு வராங்க. ஸோ இப்போ ரெண்டுமே சரிசமமா இருக்கிறதுனால வரும் காலகட்டத்தில் எஃப்ஐஐ உடைய ஆதிக்கம் அதிகமா இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் தொடர்ந்து மேலே போகலாம். அது கூட டிஐயும் சேர்த்து பை பண்ணாங்கன்னா தொடர்ந்து மேலே போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா, சாதகமா இல்லை அப்படின்னா எஃப்ஐயோடைய பர்சன்டேஜ் இன்னும் குறைய தான் போகுது. குறைஞ்சி அப்படின்னா இன்னும் அவங்களோட வேல்யூ கம்மியாகும். அது குறைஞ்சாலும் டிஐயோட வேல்யூ அதிகமாகுது. ஸோ இப்படிதான் எஃப்ஐயோடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத இந்த டேட்டா பாயிண்ட்ஸ் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது கூட ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, நிஃப்டி பிஇ ரேஷியோ குறைஞ்சிருக்கு, 20க்கும் கீழே வந்திருக்கு. ஸோ முதலீடு பண்றதுக்கு பிஇ ரேஷியோ ஒரு முக்கியமான ஒரு இண்டிகேட்டரா பாயிண்டா நம்ம பார்ப்போம். அதோட வேல்யூம் குறைஞ்சிக்கிறதுனால இப்போ அது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தகுந்தாற் போல் இருக்கு. இதை வச்சும் வரும் காலகட்டங்கள் என்ன ஆகும் அப்படின்னு தெரியல. நம்ம தொடர்ந்து மார்க்கெட்டை வாட்ச் பண்ணுவோம், டேட்டா பாயிண்ட் அனலைஸ் பண்ணுவோம். சரியான தருணம் வரும்போது அதை நம்ம பயன்படுத்திக்க இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எஃப்ஐ கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடிகள் மார்க்கெட்ல செல் பண்ணியிருக்கிறதா சொல்லப்படுது. ஆல்ரெடி நம்ம ஷார்ட் கவரிங் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸும் நம்ம பார்த்தோம். இதெல்லாம் சேர்ந்து செக் பண்ணும் பொழுது நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு, இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கலாம். அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கோம். தொடர்ந்து இதே போல் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் எல்லாம் உங்கள்கிட்ட கொடுக்க காத்திருக்கும். அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை பற்றி சொல்லுங்கள். இன்வெஸ்ட் வைஸ்லி ஃபார் பெட்டர் ஃபியூச்சர். தேங்க்யூ.